நாம பார்க்க போகிறது விழிப்புணர்வு மராத்தான் ஓட்டங்கள். நம்ம ஊர்களில் அப்பப்போ மராத்தான் ஓட்டம் பத்திரிகையில் செய்திகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் அதில் கலந்துக்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த விழிப்புணர்வுக்காக நடத்தப்படக்கூடிய மராத்தான் ஓட்டங்களில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. சமீபத்தில் புற்றுநோய்க்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையில் நடத்தப்பட்ட ஒரு மராத்தான் ஓட்டப்பந்தயத்தில் 24 வயதான பரமேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் உயிர் பிரிந்து விட்டது. அப்போ ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை இந்த மராத்தான் ஓட்டங்கள் மூலமா மக்களுக்கு கிடைச்சது. எல்லாருமே இந்த மராத்தான் ஓட்டத்தில் கலந்து கொள்ள முடியுமா? பேப்பர்ல பார்த்தோன்னே எல்லாரும் ஓடுறாங்க அப்படிங்கக்கா நம்மளும் போயிட்டோம் அப்படின்னா விளைவு இந்த மாதிரி தான் அமையும். அப்போ மராத்தான் ஓட்டத்தை கலந்து கொள்றதுக்கான தகுதி என்ன? உடல் தகுதிகள் என்ன? அதாவது உடல் எப்படின்னாக்கா மலை ஏற்றத்திற்குரிய தகுதியோடு இருந்தால் மட்டும்தான் இந்த மராத்தான் ஓட்டத்திலே நம்ம பங்கு பெறணும். ஒரு மலையேற்ற பயிற்சியில் நமக்கு எப்படின்னெல்லாம் நமக்கு தேவைப்படுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அல்லது நம்முடைய தினமுமே நமக்கு ஒரு நடைப்பயிற்சியோ அல்லது ஓட்டப்பந்தய வீரராகவோ அல்லது ஓட்டப்பந்தயங்களை கலந்து கொண்டவராகவோ இருக்கணும். அப்போனா தான் நம்ம அதில் கலந்துக்கிடணும். இன்னொன்று, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே நிறைய பேருக்கு மாரடைப்பு வருது இல்லையா? கொலஸ்ட்ராலுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. 100 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு மனிதனை வாழ வைப்பதே இந்த கொலஸ்ட்ரால் தான். நம்ம உடம்புலேருந்து ரத்தத்துலேருந்து மொத்த கொலஸ்ட்ராலை எடுத்துட்டோன்னா உயிரே பிரிஞ்சிடும். அப்படிப்பட்ட சூழலில் கொலஸ்ட்ரால் ரொம்ப தேவையான ஒன்று. நம்முடைய அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுது, அதனால் மரணம் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது அந்த அடைப்பு ஒரே நாளில் வந்துடாது. அந்த அடைப்பு வருவதற்கு 20-25 வருஷம் வரைக்கும் கூட ஆகும். அந்த கொலஸ்ட்ரால் போய் அங்கே போய் மொத்தமாக அடைக்கிறதுக்கு. அதுக்கு நடுவில் நாம் நம்முடைய உணவையோ அல்லது வாழ்க்கை முறையோ நம்ம மாற்றி அமைத்து கொள்வதன் மூலமாக அந்த இளம் வயதில் வரக்கூடிய அந்த மாரடைப்பை நம்ம முற்றிலுமே நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு எச்சரிக்கையோட ஒரு விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அது இருக்குது இல்லையா? அப்படி ஒரு 80% வரைக்கும் அந்த அடைப்பு ஏற்படுவது வரைக்கும் எதுலையுமே நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அது இரத்த பரிசோதனையாக இருக்கலாம், இசிஜியாக இருக்கலாம், எக்கோவாக இருக்கலாம், ட்ரெட்மில் டெஸ்ட்டாக இருக்கலாம். எதுலையுமே அவ்வளோ அடைப்பு இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சில நேரங்களில் மராத்தான் ஓட்டங்களில் கலந்துக்கிடும் போது மராத்தான் ஓட்டம் மற்ற ஓட்டத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பது என்பது ஒன்று, ஒரு குறிப்பிட்ட தூரத்தை மட்டும் ஓடி கிடப்பது என்பது ஒன்று. அப்போது இந்த சில மராத்தான் ஓட்டங்களில் பார்த்தீங்கன்னா பணம் கட்டி கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவங்க ஒரு குறிப்பிட்ட தொலைவு தூரத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த தொலைவு தூரம் வரைக்கும் அவங்க கண்டிப்பாக கட்டாயமாக கடந்தே ஆக வேண்டும்ங்கிற நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கும் பணம் கட்டினதுனால. ஸோ அப்படிப்பட்டவங்க அதை நிர்பந்தத்துக்காக ஓடுகிற போது என்ன ஆகுதுன்னா, அவங்க உடல் சில நேரங்களில் ஒத்துழைக்காதனால இது போன்ற மரணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது ஒரு உடல் வாகு அப்படிங்கிறத தாண்டி, உணவு பழக்கம் அப்படிங்கிறத தாண்டி, லைஃப் ஸ்டைல் அதையும் தாண்டி என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, மனதை எப்போதுமே நாம் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாக வைத்து கொள்கிற போது மட்டும்தான் ஒரு சில விதமான சுரப்பிகள் நம்ம உடம்புல சுரக்குது. அந்த சுரப்பிகள் சுரக்கிற போது தான் நம்முடைய ஆயுள் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடற்பயிற்சி செய்து உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டாலும், உணவை சரியான முறையில் சாப்பிட்டு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலும் கூட இன்றைக்கு இளம் வயதிலே மரணங்கள் வருகிறது. என்ன காரணம்? டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட நாம் எப்போதுமே மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கிடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், கல்வி கற்கக்கூடிய இடமா இருக்கலாம், பழகக்கூடிய சூழலாக இருக்கலாம். அப்படி மகிழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் 100% இந்த மராத்தானில் கலந்து கொள்வதற்கு மிகவும் பொருத்தமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மராத்தான் ஓட்டத்தினுடைய தொடக்கமே பார்த்தீங்கன்னா, போர்க்களத்தில் ஒரு செய்தியை ஒரு வீரர் ஒரு இடத்துல போய் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்போது ஓடி போய் ஒரு செய்தியை சொல்கிறாரு. அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியை வாங்கி கொண்டு மறுபடியும் அந்த செய்தியை கொண்டு வரும்போது மூச்சு இறக்கி அவர் இறந்து போயிடுறாரு விழுந்து இல்லையா? அதிலிருந்து தான் மராத்தான் ஓட்டம்ங்கிற ஒன்றே தொடங்குது. அதனுடைய வரலாறே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒலிம்பிக்கோட ஒரு தொடர்புடைய ஒன்று தான் இந்த மராத்தான் ஓட்டம் அப்படிங்கிறது. நம்ம ஊர்களில் விழிப்புணர்வுக்காக ஒரு குறிப்பிட்ட தூரம் நடத்தப்படுகிற போது அதற்கான முழுமையான உடல் வாகு நமக்கு இருக்கிறதான்னு தெரியணும்.
அதற்கு முன்பே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்பே அது போன்ற ஒரு சில பயிற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டு அதன் பிறகு அதில் பங்கேற்பது நல்லது என்பதுதான் விழிப்புணர்வான செய்தி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.